ஹல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடத்திலும் கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய வாசஸ்தலத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய தாசன் தாவீது ராஜா கூறுகின்றார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவருடைய தாசன் தாவீது ஒரு அருமையான காரியத்தை கூறுகின்றார். என்னவென்றால், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அன்பானவர்களே, இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் இந்த நாள் வரை உங்களையும் என்னையும் ஆண்டவர் எந்த ஒரு குறைவில்லாமலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும், அதாவது பாடுகள் மத்தியிலும் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை வழிநடத்தி இந்த வருடத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கவும், புது வருடத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் தீர்மானிக்க நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இல்லை என்றால் நாம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த இந்த காரணத்தினால் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார் என்று. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய கிருபைதான் பிரியமானவர்களே. உங்களையும் என்னையும் இம்மட்டும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து என்ன செய்திருக்கிறார், வழி நடத்திருக்கிறார். நம்ம எந்த ஒரு இதுக்கும் நம்ம பாத்திரமே கிடையாது. ஆனால் எல்லாமே ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் பிரியமானவர்களே. அதுதான் தாவீது மிக அருமையாக கூறுகிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களுக்குள் புதிய வருடத்திற்குள் நாம் என்ன செய்ய போகிறோம், பிரவேசிக்க போகிறோம். அந்த புதிய வருடத்திலும் நாம் புது சிருஷ்டியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்படிதானே? பழையதெல்லாம் கலைந்து புதிய, அதாவது ஆண்டவருடைய புது சிருஷ்டியாக அந்த புதிய வருடத்திற்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். ஆதலால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த புதிய வருடத்தில் நாம் வாழ என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு 4 காரியங்கள் குறித்து இந்த தினத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, நாம் எவ்வாறு பரிசுத்தமாக வாழ வேண்டும், அதாவது எவற்றில் நமக்கு பரிசுத்தம் தேவை என்பதை குறித்து ஒரு 4 காரியங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பேதுரு அடிகளார் மிக அருமையாக கூறுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டுமாம், பரிசுத்தராயிருங்கள் என்று கூறுகிறார். அன்பானவர்களை, முதலாவதாக நடக்கையில் பரிசுத்தம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய நடக்கை பரிசுத்தமானதாக இருக்கின்றதா, இல்லை என்றால் நாம் அதை எப்படி நாம் பரிசுத்தமானதாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கின்றோமா, இல்லை என்றால் அதை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த தினத்தில் நாம் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் தியானிக்க இருக்கின்றோம். பரிசுத்தம் என்பது நம்ம ஆண்டவர் மிக 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 விரும்புகின்ற ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை அண்டிக் கொள்வது என்பது நடக்காத ஒரு காரியம். பொதுவாக நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம் என்றால், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தமாக மாற வேண்டும் என்றால், அதாவது பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் என்றால் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மோசையின் நியாய பிரமாணத்தின்படி ஆடுகளையோ இல்லை என்றால் புறா குஞ்சுகளையோ கொண்டு சென்று அந்த வேத பரகரிடமோ இல்லை என்றால் பரிசரிடமோ கொடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள்,
தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். அதை பலியிட்டு அதன் மூலமாக அன்றைய தினத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுக் வந்த ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அந்த மாதிரி எதுவும் என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏனென்றால் நமக்காக பலியாக நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து தன்னையே பலியாக தந்து உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒரு அழகான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த அழகான வாழ்க்கையிலே நாம் நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கின்றதா? ஆண்டவர் காட்டுகின்ற நீதியின் பாதையிலே, பரிசுத்த பாதையிலே நீங்களும் நானும் நடக்கிறவர்களாக இருக்கின்றோமா? எனக்கு பிரியமானவர்களே, நாம் அப்படி இல்லை என்றால் இந்த புதிய வருடத்தில், இன்னும் சில நாட்களுக்குள் நாம் பிரவேசிக்க இருக்கின்ற இந்த புதிய வருடத்தில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் எனது நமக்கு வேண்டும். வேதாகமத்திலே எத்தனையோ நபர்கள் தங்களுடைய நடக்கையில் பரிசுத்தமாக இருந்தார்கள். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக முன் உதாரணமாக வைக்க ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. ஆதியாகமம் 37, 36. அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பரிசுத்தவான்கள் நடக்கையிலே பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த நபர் இந்த யோசேப்பு. நாம் வாசி கேட்ட வசனத்திலே பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தவர் அந்த யோசேப்பு. அவர் இப்ப எங்க போறாரு? போர்த்திபார் வீட்டுக்கு அடிமையாக போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு அருமையான சொப்பனத்தின் மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஒரு உயர்ந்த பதவிக்கு உன்னை கொண்டு செல்வேன் என்று. அதாவது உன்னுடைய தந்தையும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வணங்குகின்ற அளவுக்கு நீ உயர்ந்த இடத்தில் இருப்பாய் என்று ஆண்டவர் கூறினார். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நபர் தான் இந்த யோசேப்பு. ஆனால் நாம் வாசிக்க கேட்ட வசனத்துல யோசேப்பு எங்க போயிட்டு இருக்காரு? எகிப்திலே அந்நிய தேசத்திற்கு, அந்நிய மக்கள் மத்தியிலே போர்த்திபார் என்பவருடைய வீட்டிற்கு அடிமையாக என்ன செய்யப்படுகிறார்? கொண்டு செல்லப்படுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்மளை வச்சு ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தின் தொடக்கத்துல ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார். அப்படிதானே? நான் உன்னை இந்த மாதிரி உயர்த்துவேன், இந்த ஆசீர்வாதம் உனக்கு தருவேன், இப்படிப்பட்ட நன்மைகள் உனக்கு கிடைக்கும், நீ இவ்வளவாக உயர்வாய் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிர்மாறாக ஒரு காரியம் நடக்கும். நமக்கு எப்படி கோபம் வரும்? அப்படிதான், ஆமாவா இல்லையா? ஜெபிக்க மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், ஆலயத்திற்கு வரமாட்டோம். ஏன்னா நம்ம என்ன காரணம் கூறுவோம் என்றால், ஆண்டவர் எனக்கு கூறின காரியத்தை நிறைவேற்றினாரா? நான் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும்? நான் ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும்? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நான் ஜெபித்து எனக்கு என்ன கிடைத்தது என்று நாம் யோசிப்போம். ஆனாங்க பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யோசேப்பு இருக்கிறார். அவர் சும்மா தான் இருந்தார். ஆண்டவர் தான் அவரிடத்தில் வந்து சொப்பனத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கூறினார். ஆனால் அந்த பகுதியில் யோசேப்பு அடிமையாக போர்த்திபாரின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? நாம் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும்? நம்முடைய நடக்கை ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? ஆண்டவருக்காக வாழ்ந்தால் என்ன பயன்? எந்த ஒரு பயனும் இல்லை. நான் சும்மா தான் இருந்தேன், அவர் தான் வந்து வாக்குத்தத்தம் தந்தாரு, இப்ப என்னை அடிமையாக இன்னொரு தேசத்திற்கு, அந்நிய தேசத்திற்கு என்ன செய்ய பண்ணுகிறார்? ஆண்டவர் கொண்டு செல்கிறார் என்று அவர் சோர்ந்து போகவில்லை. மாறாக இன்னும் உறுதியாக என்ன செய்தார்? ஆண்டவரிடத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்ததை நாம் தொடர்ந்து வாசித்தால் தெரியும். குறிப்பாக ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் இருந்து 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். போர்த்திபார் அவரை கவனித்து பார்க்கிறார். அவரிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதாவது யோசேப்பு அடிமையாக இருக்கிறார் போர்த்திபாருடைய வீட்டில். ஆனாலும் அந்த வீட்டின் முழு பொறுப்பையும் அந்த அடிமை யோசேப்பின் கையில் போர்த்திபார் கொடுக்கின்றார். ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலும் அந்த கடினமான நிலைமையிலும் யோசேப்பு எப்படி இருந்தார்? பரிசுத்தமாக இருந்தார். பிரியமானவர்களே, எங்கேயாவது நம்ம பார்த்தோமா? அதுல அந்த தொடர்ந்து வாசித்தீர்கள் தெரியும். எங்கேயும் யோசேப்பு ஆண்டவரை முறுமுறுக்கல, ஆண்டவருக்கு விரோதமாக பேசல, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படல. நான் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று யோசிக்கல. உறுதியாக நின்றார் ஆண்டவரிடத்தில். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை என்ன செய்திருந்தார்? யோசேப்பு அறிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, யோசேப்புடைய சூழ்நிலையை போல நம்முடைய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாம் யோசேப்பை போல இருந்துருவோமா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் ஐயா, என்ன சூழ்நிலையிலும் வாக்கு மாறாதவர். என்னுடைய நிலைமை இப்பொழுது அப்படி இருக்கலாம், யோசேப்புடைய நிலைமையை போல
நாம் ஆண்டவர் கூறின வார்த்தைக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய உயர்த்துவம் பாரு, நம்ம தாழ்ந்து போயிட்டு இருப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதம் தர்மம் பாரு, அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிர்மாறான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். நான் உலக மனிதர்களை என்ன செய்யல, நம்பி இருக்கல, ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிறேன் ஐயா. அவர் என்னை கைவிட மாட்டார். வாக்கு மாற அவர் மனிதன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறுதியாக நின்றார் ஆண்டவருக்காக. அந்த உறுதி எங்கு செல்கிறது? சிறைச்சாலை வர செல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பின் இடத்தில் பாவம் செய்ய வருகின்ற பொழுது உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபன் அடிமையான சூழ்நிலையில் இருக்கிறார். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, இனிமே என்ன ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு, நான் ஆண்டவர் கூறின சொப்பனத்தை போல என்னுடைய குடும்பத்திற்கே அதிபதியாக இருக்க முடியாது என்று அவர் யோசித்திருந்தால் அந்த பாவத்தில் விழுந்திருப்பார். ஆனால் அவர் என்ன யோசிச்சாரு? ஜீவனுள்ள தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? நம்மளால சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? இன்றைய தினத்திலும் நீங்களும் நானும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயா, ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஆண்டவருக்கு விரோதமாக என்னுடைய நடக்கைகள் எப்படி பாவ வழிக்குள் செல்ல முடியும்? நாம் யோசிப்போமா? கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம், அப்படிதானே? ஆனால் யோசிப்பன்ற தினத்தில் யோசித்தார் பிரியமானவர்களே, என்னுடைய நடக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வேண்டுமானாலும் எனக்கு வரட்டும், என்ன நிலைமை வேண்டுமானாலும் எனக்கு ஏற்படட்டும், என்ன பாடுகள் என்ன கஷ்டங்கள் என்னுடைய குடும்பத்திலும் எனக்கும் வரட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரட்டும், ஆனால் நான் ஒண்ணுதான், ஒரே ஒரு இதுதான், நடக்கையில் என்ன? பரிசுத்தமாக இருப்பேன், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பேன். அதிகாரம் 39 21 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சிறைச்சாலையில் இருக்கின்றார் யோசேப்பு. ஆனாலும் அங்கும் ஆண்டவர் அவருக்கு இரக்கம் செய்கிறார். சிறைச்சாலைக்காரனுடைய அந்த தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு என்னது? தயவு கிடைத்தது என்று அதில் நாம் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் ஆண்டவர் அவரை கொண்டு போறாரோ அங்கெல்லாம் அவர் எப்படி இருந்தாரு? பரிசுத்தமாக இருந்தாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு. எனக்கு அன்பானவர்களே, அதனால் அந்த சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கும் சில வீட்டுக்கு தலைவராக மாற்றினார். சிறைச்சாலைக்கு போகிறார், அங்குள்ள காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க என்ன செய்கிறார்? வல்லவராக இருக்கின்றார். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், உடனடியாக ஆண்டவர் அவரை உயர்த்தல. பல நாட்கள் கடந்து சென்றது, சிறைச்சாலையிலே இருந்து கொண்டிருந்தார், ஆனால் பரிசுத்தமாக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆதியாகமம் புஸ்தகம் 41 42 மற்றும் 43 வசனங்களில் ஆண்டவர் அவரை உயர்த்துகின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள், ஆதியாகமம் 41 42 மற்றும் 43 வசனங்கள். ஆம், அன்பானவர்களே, நாம் இதே அதிகாரம் தொடக்க பகுதியில் வாசித்தோம் என்றால் தெரியும். பார்வோனுக்கு சொப்பனங்கள் வந்து நித்திரை இல்லாமல் இருப்பார். பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தெரியும், நீங்கள் அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், மிகவும் கடுமையான ஒரு தொந்தரவுக்குள்ளாக அவர் சென்று இருப்பார். என்ன காரணம் என்றால், ஆண்டவருடைய மகன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த அவருடைய தாசன் யோசேப்பு, பரிசுத்தவான், நடக்கையிலே பரிசுத்தமாய் இருந்தவன், அங்கு சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்வோன் ராஜா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு சொப்பனத்தின் மூலமாக அவரை தொந்தரவு செய்து அவரை எழுப்பி சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை வெளியே கொண்டு வந்து அந்த சொப்பனத்திற்கு பதில் கூற வைத்து அதற்கு அடுத்தபடியாக அந்த எகிப்து தேசத்திற்கு முழுமையாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே வாசிக்க கேட்ட அதில் கூறப்பட்டுள்ளது, அதிபதியாக என்ன செய்கிறார்? யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இந்த யோசேப்புடைய காரியத்திலிருந்து ஒன்றே ஒன்று நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் நமக்கு இருக்கலாம், எந்த நிலைமை வேண்டுமானாலும் நமக்கு இருக்கலாம், எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பாடுகள் வேண்டுமானாலும் நமக்கு இருக்கலாம், ஆனால் நாம் ஒன்றை மட்டும் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த அந்த பரிசுத்த வாழ்க்கையை, நம்முடைய நடக்கைகளை நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நாம் இந்த யோசேப்புடைய காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இறுதியாக கலாத்தியர் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பவுல் ஒரு அருமையான காரியத்தை கலாத்தியர் திருச்சபைக்கு கூறுவார். கலாத்தியர் 6 வசனத்தை.
அன்பானவர்களே, இந்த பின்பகுதியை பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யோசேப்பு அன்றைய தினத்தில் பரிசுத்த காரியங்களை விதைத்துக் கொண்டிருந்தார். அவர் நினைத்திருந்தால் அசுத்த காரியங்களை விதைத்திருக்கலாம், பாவ காரியங்களை செய்திருக்கலாம், பரிசுத்த நடக்கையை விட்டு அசுத்த நடக்கைக்கு சென்று இருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் செய்யவே இல்லை. மாறாக பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்திருந்து தன்னுடைய நடக்கையை பரிசுத்தமாக காத்து கொண்டதினால் அதற்கேற்ற பலனை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்ற நாம் முதலாவதாக நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் நமக்கு வேண்டும். யோசேப்பை அதற்கு முன்னுதாரணமாக நாம் வைத்து நம்முடைய நடக்கைகளை நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கின்ற பொழுது அதற்கேற்ற பலனை யோசேப்பு எப்படி அறுவடை செய்தாரோ அதே போல நீங்களும் நானும் அறுவடை செய்து ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். இரண்டாவதாக நமக்கு எதில் பரிசுத்தம் தேவை என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் பரிசுத்தம் தேவை. எடுத்தவர்கள் வாசியுங்கள். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனங்கள். அன்பானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய கண்களில் பரிசுத்தத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய நடக்கையில் நாம் எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய கண்களில் பரிசுத்தம் தேவை, அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள என்கின்ற காரியங்கள் குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழிய பாதையில் கூறிய வார்த்தைகள் தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அருமையாக கூறுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் எப்படி இருக்குமா? உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கண்களினாலே தான் இந்த தினத்திலே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை பல நேரங்களிலே என்ன பண்ணப்படுகிறது என்றால் குலைத்து போகப்படுகிறது. அதாவது நம்முடைய கண்கள் காண்கின்ற காட்சிகள் யாவும், ஒவ்வொரு காட்சியும் அந்த தவறான காரியங்கள், அந்த இச்சைகள், இன்னும் பலவிதமான பாவங்கள் மூலமாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை மிக 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 என்ன பண்ணப்படுகிறது? பாதிக்கப்பட்டு வருகின்றது. இரண்டாவது, அந்த கண்களிலே நாம் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? இந்த கண்களின் இச்சைகளினால், இந்த கண்களின் பாவத்தினால் என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கும் என்பது குறித்து இன்றைய தினத்திலும் இந்த இரண்டாவது பகுதியில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பாகம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:18ஆம் வசனத்தின் பின்பாகத்தை. அன்பானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பாகம். இல்ல, உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நான் வாசிக்கின்றேன். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கலிக்கம் கண்களுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? கலிக்கம் போட வேண்டுமாம். இந்த குதிரையை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த குதிரையுடைய கண்களில் என்னவென்றால் கலிக்கம் போட்டிருப்பார்கள். அதாவது முழுவதுமாக அதோட கண்ணை என்ன செய்ய மாட்டாங்க? மறைக்க மாட்டாங்க. இந்த சைடுல உள்ள பகுதிகளை பார்க்க கூடாது என்பதற்காக, அந்த சைடு பகுதி தெரியக்கூடாது என்பதற்காக என்னவென்றால் கலிக்கம் போட்டிருப்பார்கள். அந்த கலிக்கம் போடுவதனால் குதிரை என்ன மட்டும் தான் பார்க்கும்? நேரா மட்டும்தான் பார்க்கும். சைட்ல எங்குமே திரும்பாது. சைட்ல என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அதோட கோல், அதோட ஏம் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கும். நேராக தான் சென்று கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய கண்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கலிக்கம் போட வேண்டுமாம். எதற்கு கலிக்கம் போட வேண்டும்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அந்த குதிரையை போலதான் நீங்களும் நானும் இருக்கின்றோம். நமக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே, பாவ வாழ்க்கையிலே, நமக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கின்ற பாவங்களை பார்க்காமல் ஒரே பார்வையாக, நேர் பார்வையாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை பின்தொடர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். குதிரையை போல நாம் கலிக்கம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். குதிரைக்கு கலிக்கம் போடலாம் என்ன ஆகும் தெரியுமா? குதிரை நேரா பார்த்து போகவே செய்யாது.
இங்க ஏதாவது புல்லு இருக்குதா, இது ஏதாவது இடம் நல்லா இருக்குதா, நாம் இங்கு போய் பார்ப்போமே, இல்லைன்றால் இந்த பக்கம் போய் பார்ப்போமே என்று கழிக்கம் போடாத காரணத்தினால் பக்கத்திலே அக்கம் பக்கத்தில் செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதே போலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் குதிரையை போல நம்முடைய கண்களுக்கு கழிக்கம் போட்டு அக்கம் பக்கத்தில் பார்க்காமல் ஒரே பார்வையாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்து பயணிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் மிக 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 பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி பாவம் நெருக்கி வந்து கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? என்னென்னலாமோ பாவங்கள் நம்முடைய நாட்டிலும் இன்னும் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் பிரியமானவர்களே. நாம் என்ன செய்ய வேண்டும், குதிரையை போல நம்முடைய கண்களுக்கு கழிக்கத்தை போட்டு, அந்த கழிக்கத்தை எப்படி குதிரைக்கு அணிவிப்பார்களோ அதே போல அணிவித்து அக்கம் பக்கத்தில் பார்க்காமல், அவங்க பாவத்தோட தானே வாழ்றாங்க, அவங்க நல்லா இருக்காங்களே, அப்படிலாம் இல்லை, அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகட்டும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அந்த குதிரையை போல கழிக்கம் போட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, இதை நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சாலமோன் மிக அருமையாக கூறியிருப்பார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடுவது. இதைதான் அருமையாக கூறுகிறார். குதிரையை போல நாம் நேராக பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் திரும்புகிறவர்களாக இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய வருகையில் என்ன பண்ணப்படுவோம், கைவிடப்படுவோம். பிரியமானவர்களே, அந்த குதிரை எப்படி அந்த கடிவாளம் இல்லை என்றால், அந்த கலிகம் இல்லை என்றால் அக்கம் பக்கத்தில் திரும்பி தன்னுடைய வேலையை மறந்து விடுமோ, அதே போலதான் நீங்களும் நானும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கூறப்பட்டது போல நேரானவைகளை நாம் பார்க்கிற பொழுது அது நம்முடைய கண்களில் பரிசுத்தத்தை கொண்டு வர, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ மிகவும் எளிதாக இருக்கும். இந்த காரியத்தை கூறின சாலமோன் இன்னொரு அருமையான காரியத்தையும் கூறியிருப்பார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. ஆம், ஆம் அன்பானவர்களே, கண்கள் நேராக பார்க்க வேண்டும் என்று கூறின சாலமோன், அதே சாலமோன் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன கூறினார் என்பதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. நம் சாலமோனை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆண்டவர் அவரை சந்தித்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, எனக்கு சொத்து தாங்க, சுகம் தாங்க, இல்லை என்றால் இன்னும் நிறைய நாடுகளை தாங்க, நாட்டு மக்கள் நான் ஆட்சி செய்ய வேண்டும், அதெல்லாம் அவர் கேட்கல. ஆண்டவரே, நான் சிறுவனாக இருக்கிறேன், எனக்கு நல்ல ஞானத்தை நீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு மனிதன். ஆண்டவர் அவர் ஞானத்தை மட்டும் கேட்டதினால் மற்றெல்லா காரியங்களும் நினைச்சதார். ஆண்டவர் அவருக்கு கூட கூட்டி கொடுத்தார். அந்த சாலமோனை சொல்லுகிறார், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு என்ன பண்ணவில்லை, தடை பண்ணவில்லை என்று கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கை நாம் பார்த்தோம் என்றால் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். தன்னுடைய மனைவிமார்களுடைய சொல்லை கேட்டு அந்நிய தெய்வங்களை வழிபடுகின்ற ஒரு மனிதராக மாறிவிட்டார் அந்த சாலமோன். அன்றைய தினத்திலும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தவர், ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டவர். ஆனால் அதே சாலமோன் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி தன்னுடைய மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு அந்நிய தெய்வத்தை வழிபடுகின்ற, கண்கள் குருடான ஒரு குதிரையை போல அக்கம் பக்கத்தில், அதாவது கழிக்கமில்லாத குதிரையை போல பக்கத்தில் பார்க்கிறவராக காணப்பட்டு பாவ வாழ்க்கையில் விழுந்த காரியத்தை நாம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, சாலமோனை குறித்து வேதாகமம் அருமையாக கூறுகிறது. அவரை போல ஞானவான் உலகத்துல முன்னமும் கிடையாது, இனிமும் வரப்போறது கிடையாது என்று. அப்படிப்பட்ட ஒரு ஞானவானை என்ன பண்ணிட்டான் சாத்தான், தன்னுடைய கண்களின் இச்சைகளினால் அவர் என்ன பண்ணிட்டான், எத்தனத்தில் வில பண்ணிவிட்டான். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை கொண்ட ஒரு சாலமோன் கூறுகிறார், என் கண்கள் இச்சித்தவையில் எதையும் நான் தடை பண்ணவில்லை என்று. ஆண்டவர் அவரை உடனடியாக அப்படி விட்டுவிடவில்லை. பிரியமானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அதில் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால் தெரியும். 2 முறை ஆண்டவர் அவருக்கு என்ன செய்வார், எச்சரிப்பு கொடுப்பார். மகனே, இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு, இந்த பாவ காரியத்திலிருந்து நீ வெளியே வா என்று அவருக்கு 2 முறை ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் அவர் என்ன செய்யல, ஆண்டவருடைய சத்தத்திற்கு
செவி கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து அதே தான் கூறுகிறார். உங்களுடைய கண்களில் பரிசுத்தம் வேண்டும் மகனே, உங்களுடைய கண்களில் பரிசுத்தம் வேண்டும் மகளே. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நீ என்ன பண்ணு, வெளியே வா என்று சாலமோனை அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் இன்றைய தினத்திலும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வந்து இந்த கண்களின் இச்சைகளினால் விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் விரதமாக கூறுகிறார். வாசியுங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கல, என்ன பண்ணி போடணுமா, பிடுங்கி எரிந்து போடு என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய கண் நமக்கு பாவத்தை உண்டாக்குகிற ஒன்றாக இருந்தால் பிடுங்கி நாம் என்ன செஞ்சிடணும், எரிந்து போட வேண்டுமா. ஏனென்றால் நீ உன்னுடைய 2 கண்ணோடு நரகத்துக்கு போறதுக்கு பதிலா உன் கண்கள் இல்லாமல் என்ன பண்ணலாம், பரலோகத்திற்கு வரலாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதற்காக நாம் கண்களை பிடுங்கி போட வேண்டும் என்று நான் சொல்லல. நாம் அந்த கண்களின் இச்சைகளில் இருந்து, நம்முடைய கண்கள் செய்கின்ற பாவத்தில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் நாம் ஏற்கனவே கூறினது போல நம்முடைய உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, அப்படித்தானே? நம்முடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டா போதும், அதுல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் கண்களின் இச்சைகளால் பார்க்கிறோமோ எல்லாமே இருக்கிறது. அதற்காக நாம் இப்பொழுது பொதுவாக சொல்ல வேண்டுமானால் மொபைல் போன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். மொபைல் போனுக்குள்ள போனாலே போதும், அவ்வளவு இச்சையான பாவங்கள் நம்முடைய மொபைல் போனில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களிலும் பாவங்கள் இருக்கிறது. நம்மை சுற்றி, நம்முடைய சமுதாயத்தில், நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அந்த கண்களின் இச்சைகளுக்கு விலகி ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடக்கின்ற பொழுது யோசேப்பை உயர்த்திய தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். அதனால் இரண்டாவதாக கண்களில் பரிசுத்தம் நமக்கு தேவை. இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கின்ற நாம் இந்த கண்களின் பரிசுத்தத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கின்ற பொழுது அது ஆண்டவருக்கு நாமத்தை உண்டாக்கின்ற ஒன்றாக இருக்கும். மூன்றாவதாக நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை. எபேசியர் 4:29. அன்பானவர்களே, மூன்றாவதாக வார்த்தையில் பரிசுத்தம். என்னென்ன காரியங்கள் மூலமாக நாம் வார்த்தையில் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலாம், வார்த்தையில் பரிசுத்தமாக நாம் வாழலாம் என்பதை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் வாசி கேட்ட வேத பகுதியில் பவுல் கூறுகின்றார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன செய்ய வேண்டுமாம், பேச வேண்டுமாம். நாம் யோசிக்கலாம், கெட்ட வார்த்தை போட்டா மட்டும்தான் அது கெட்ட வார்த்தை, அதுதான் தவறான வார்த்தை, அப்படி பேசுறது மட்டும்தான் தவறு என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். அப்படி அல்ல, நாம் மற்றவர்களை குறித்து தேவையில்லாமல் பேசுகின்ற காரியம் கூட அது கெட்ட வார்த்தை தான். இதுவாக சொல்ல வேண்டும் என்றால், யாராவது ஒருவர் மேல் நமக்கு ஒரு கோபம் இருக்கும். சில நேரங்களில் அவங்களை என்ன பண்ணுவோம், டென்ஷன்ல ஏதாவது பேசிடுவோம், அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க என்று. அதுவே தவறான வார்த்தை தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை, நாம் பேசுகின்ற வார்த்தை அது ஆண்டவருக்கு பிரியமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பிரியப்படுவாரா நம்ம யாரையாவது திட்டுனா? யோசிச்சு பாருங்க. இல்லை என்றால் யாரையாவது சபித்தால் ஆண்டவர் அதில் பிரியப்படுவாரா? இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கின்ற வாயினாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தைகளோ யாரையோ சபிச்சு நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நாம் பேசுகின்ற வார்த்தை எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வருகையில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் இப்பொழுது சும்மா தைரியமா பேசிடலாம், நமக்கு வாய் இருக்குது, நம்ம தைரியமா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வருகையிலே நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால் நம்முடைய வார்த்தையில் நமக்கு பரிசுத்தம் தேவை, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் பேச வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு 3 நபர்களை நான் உங்களுக்கு முன்பதாக முன் உதாரணமாக வைக்க ஆசைப்படுகின்றேன். என்னாகமம் புஸ்தகம்
12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 12 1 மற்றும் 2 வசனங்கள். ஆம், அன்பானவர்களே, மோசேக்கு விரோதமாக பேசிய ஆரோன் மற்றும் மிரியாம் குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். அவர்களுடைய வார்த்தை அன்றைய தினத்தில் பயனுள்ளதாக இல்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே வாசித்தார்கள். என்னவென்றால், மோசேக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பேசுகிறார்கள். மோசே என்ன பெரிய தீர்க்கதரிசியா? இல்ல மோசே என்ன பெரிய ஆண்டவருடைய பிள்ளையா? அவர்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் எங்கிட்ட பேசுவாரா? ஏன் எங்க கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? நாங்களும் அவருக்கு சரி சமம் தான் என்று அன்றைய தினத்தில் மோசேக்கு விரோதமாக, ஆண்டவருடைய அந்த மகனுக்கு விரோதமாக பேசுகின்ற வார்த்தை தான் நான் இப்பொழுது தியானிக்க கேட்டோம். உடனடியாக ஆண்டவர் அதை கேட்டு அவர்கள் இருவரையும் வரவழைக்கிறார். அவர்கள் இருவரையும் வரவழைத்து என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஒரு சிறிய தண்டனை, குறிப்பாக மிரியாமுக்கு ஒரு சிறிய தண்டனை கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யோசிப்பேன் எப்பொழுதும், மோசே இடத்துல நான் என்ன வச்சு யோசிச்சு பார்ப்பேன். இந்த ஊழிய பாதையில யாராவது என்னை குறிச்சு இப்படி பேசினாங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு இப்படி தண்டனை கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? என்னை குறிச்சு அவன் பேசினான், தப்பா பேசினான், நான் யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருக்காக வேதத்தை சுமக்கிறவன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன், என்னை பத்தி பேசணும்ல, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஆனால் நம்முடைய மோசே அப்படி யோசிக்கவில்லை. மாறாக அவர் அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து 3வது வசனத்தில் பார்க்கிறோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அவர் பாருங்க, எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவர் என்ன பண்ணல? ஃபீல் பண்ணல. இல்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு விரோதமாக இவர்கள் பேசல. இல்லை என்றால் அவர்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சென்று எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்காங்க இப்படி தேவையில்லாம, பாத்தீங்களா எப்படிலாம் பேசுறாங்க பாத்தீங்களா என்று என்ன செய்யல? முறையிடல. சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவனுடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்தினான். பிரியமானவர்களே, எப்படி அவருடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்தினான் என்றால், தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். ஆண்டவர் அவர்கள் இருவருக்கும் தண்டனை கொடுத்த உடனே ஆண்டவர் மோசேட்ட போய் ஆண்டவர் பேசுறாரு. என்னன்னா, ஆண்டவரை தயவு கூர்ந்து என்ன பண்ணியும் அவர்களை நீர் மன்னியும் என்று கூறுகின்றார். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் என்று கூறப்பட்டுள்ளது. எப்படிப்பட்ட ஒரு மனசு பாருங்க. அவருக்கு விரோதமாக பேசியிருக்காங்க அவர்களுடைய வார்த்தையினாலே. ஒரு தேவையில்லாத வார்த்தை மிகவும் மோசையை காயப்படுத்தி இருக்கும். அவருடைய திருமண வாழ்க்கையை கொண்டு இழுத்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதே மோசே மறுவார்த்தை எதுவும், தேவையில்லாத வார்த்தை எதுவும், கெட்ட வார்த்தை எதுவும் பேசாமல் ஆண்டவரே அவளை என்ன பண்ணும்? குணமாக்கும் என்று கெஞ்சுகிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் வருகின்ற புதிய வருடத்திலும் மோசேயை போல சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து நம்முடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் யாரை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? அவர்கள் மேல் கோபப்படவோ எரிச்சல் படவோ எதுவுமே பட வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினத்திலும் உங்களுக்கு விரோதமாகவும் நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாகவும் எத்தனையோ பேர் மிரியாம் போல் ஆரோன் போல் பேசிக் கொண்டு இருக்கலாம். இல்லை என்றால் தேவையில்லாத காரியங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நாம் என்னதான் செய்யணும்? மோசே போல சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாறாக மோசே அவர்களுக்கு ஜெபித்தது போலவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம பொறுமையா இருக்கணும் இல்ல, எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆதலால் இந்த வருகின்ற புதிய வருடத்திலும் நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் பேசினாலும் சரி, என்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செய்தாலும் சரி, மாறாக நாம் பொறுமை உள்ளவர்களாக மோசேயை போல சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து நம்முடைய வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் மோசேயை உயர்த்தியது போல உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். இறுதியாக ஒரே ஒரு மனிதனை குறித்தும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்தும் நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. சங்கீதம் 24:4. இறுதியாக 4வதாக கைகளில் சுத்தத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம்.
முதலாவதாக நடக்கையில் பரிசுத்தத்தை பற்றி பார்த்தோம், இரண்டாவதாக கண்களில் பரிசுத்தத்தை பற்றி பார்த்தோம், மூன்றாவதாக வார்த்தையில் நாம் எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இறுதியாக கைகளில் பரிசுத்தம், எப்படி நம்முடைய கைகள் பரிசுத்தமாக நம் ஆண்டவருக்கென்று செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக நம்முடைய வேதத்தில் ஒரு நபர் இருக்கின்றார். அவர்தான் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்வீர்கள் என்றால், அந்த பகுதியிலே ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார், அதாவது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்று நாம் அதில் பார்க்க முடியும். என்னவென்றால், அந்த பகுதியிலே ஈசாக்கு என்ன செய்கிறார் என்றால், ஒரு துறவு வெட்டுகிறார். நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்தோம் என்றால் தெரியும். குறிப்பாக 14 மற்றும் 15ஆம் வசனத்திலே அவருடைய அந்த காரியங்கள் குறித்து என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஜனங்கள் குறிப்பாக பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள், பொறாமை கொள்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்கள் எதுவுமே இல்லை என்பது போல் அன்றைய தினத்தில் இருந்தது. அதனால் அவர் மேல் என்ன செய்து பொறாமைப்பட்டு 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, அவன் தகப்பனுடைய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் என்ன செய்தார்களாம், நிரப்பி போட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஈசாக்கு பொறுமையாக தான் இருந்தார். எந்த ஒரு வம்பு தும்புக்கு போகாத ஒரு மனிதன். அவரை ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்ததை 14ஆவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இருந்ததினால் பெலிஸ்தர்கள் 14ஆவது வசனத்தில் அவர் மேல் கோபப்பட்டு 15ஆம் வசனத்தில் அவருடைய தந்தைக்குரிய ஆபிரகாமுடைய அந்த துறவுகளை எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள், தூர்த்து போடுகிறார்கள். எப்படி கோபம் அவரை யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய ஒரு பையன், விசுவாசிகளின் தகப்பன், ஏகப்பட்ட செல்வத்திற்கு சொந்தக்காரருடைய மகன், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டிருந்த ஈசாக்கு, அவர் நினைத்திருந்தால் அவரிடத்தில் உள்ள செல்வங்களை, வேலைக்காரர்களை வைத்து என்ன பண்ணிருக்கலாம், பெலிஸ்தர் முழுவதையும் அழிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணல. தன்னுடைய கைகளை சுத்தமுள்ளதாக அவர் பாதுகாத்து கொண்டார். அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அப்படி பண்ண உடனே பொறுமையாக அந்த பகுதியை விட்டு என்ன செய்கிறார், ஈசாக்கு கடந்து செல்லுகின்றார். ஒரு பொறுமை அவருடைய கைகளில் நடித்தனத்தில் இருந்தது. பிரியமானவர்களின் இடத்தில் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் நம்மிடத்தில் தேவையில்லாத இதே போல பெலிஸ்தர்களை போல நம்ம எந்த ஒரு வம்புக்கும் அவங்ககிட்ட போயிருக்க மாட்டோம், எந்த பிரச்சனையும் அவங்ககிட்ட பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா அவர்கள் நம்மேல் பொறாமை கொண்டு பலவிதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக செய்வார்கள், செய்திருப்பார்கள். அப்படி செய்கின்ற பொழுது இந்த புதிய வருடத்திலும் கூட நம்முடைய கைகளை சுத்தமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள, பரிசுத்த வாழ்க்கை வாழ இந்த ஈசாக்கை போல நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறாமப்படுறவங்க படட்டும், பிரியமானவர்களே, நம்மேல் கோபப்படுறவங்க படட்டும், என்ன காரியங்கள் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்யட்டும், நாம் என்ன செய்யக்கூடாது, அதற்கு திருப்பி எதுவும் செய்யக்கூடாது. பொறுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். அதே அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனத்தில் கேராரூர் மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அவர்களும் என்ன பண்ணுகிறார்கள், ஈசாக்குடைய துறவுகள் எல்லாம் அவரிடத்தில் சண்டை போடுகிறார்கள். இதெல்லாம் எங்களுடைய துறவு, இந்த துறவில் என்ன பண்ணக்கூடாது, நீ பயன்படுத்தக்கூடாது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 20 மற்றும் 21ஆம் வசனத்தை. போதும் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, முதலாவதாக பெலிஸ்தர்கள் அவனிடத்தில் மேல் பொறாமை கொண்டு அவனுடைய துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு வராரு. கேராரூர் என்கின்ற இடத்திற்கு வந்து அங்கு துறவுகளை வெட்டுகிறார். அங்கே என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் அவரிடத்தில் சண்டை போடுறாங்க. அங்கேயும் அவர் ஈசாக்கு என்ன செய்தார், பொறுமையாக இருந்தார். இந்த பொறுமை உங்களுக்கும் எனக்கும் வருகின்ற புதிய வருடத்தில் கட்டாயம் தேவை. பிரியமானவர்களே, ஈசாக்குக்கு தொந்தரவு கொடுத்தது போல, ஈசாக்கை துன்பப்படுத்தியது போல, ஈசாக்கின் மேல் பொறாமைப்பட்டது போல பல கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாகவும் எழும்பி வருவார்கள். அவர்கள் காரணம் இல்லாமல் நம்ம என்ன செய்வார்கள், தொந்தரவு படுத்துவார்கள். நம்மேல் பொறாமை கொண்டு நமக்கு விரோதமாக தீங்கான காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் நாம் ஈசாக்கை போல நம்முடைய கைகளில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்து பொறுமை உள்ளவர்களாக காணப்பட்டு ஆண்டவருடைய வழிகளில் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல ஈசாக்கு பொறுமையாக இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா கேரூரார் அந்த மேய்ப்பர்களையும் சரி அந்த ஊர் மக்களையும் சரி ஒரு நிமிஷத்துல அழிச்சிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பொறுமையாக இருக்க வேண்டும்.
ஆண்டவர் காட்டுகின்ற வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போகிறார். 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை என்ன செய்கிறான், வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, 3 முறை அவர் பொறுமையாக இருந்தார். முதல் முறை பெலிஸ்தர்கள் வந்தார்கள், 2வது முறை கேரோரார் மேய்ப்பர்கள் வந்தார்கள். 2 முறையும் பொறுமையோடு இருந்தார். எந்த ஒரு காரியமும் அவர் செய்யல. அவர் நினைச்சிருந்தா அவருடைய ஆயுதங்களை வைத்து அவருடைய ஆட்களை வைத்து ஒரே அடியில என்ன செஞ்சிருக்கலாம், 2 கூட்ட மக்களையும் அடித்து நொறுக்கி இருக்கலாம். ஆனால் பொறுமையாக இருந்தார். அந்த பொறுமைக்கு தேவன் கொடுத்த பரிசு தான் என்னது, ரெகபோத் என்கின்ற ஒரு அளவில்லாத ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து கூறுகின்ற காரியம், நீ இந்த ஈசாக்கை போல உன்னுடைய கைகளை பரிசுத்தமாக காத்துக் கொள்கின்ற பொழுது, பரிசுத்த செயல்களை செய்கின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்வார், ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு ரெகபோத்தை வைத்திருப்பார். வருகின்ற புதிய வருடத்திலும் இதே போல பிரச்சனைகள் நமக்கு வரலாம். இதே போல நம்மை தொந்தரவு செய்பவர்கள் இருக்கலாம். நம்மேல் பொறாமை கொண்டு தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பவர்கள் பல பேர் எழும்பி வரலாம். கேரோரார்கள் மேய்ப்பரை போல, பெலிஸ்தர்களை போல பல நபர்கள் நமக்கும் வரலாம். ஆனால் ஈசாக்கை போல நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய கைகளை சுத்தமாக காத்து கொள்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரெகபோத்தை தர பலவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசித்தோம் என்றால் 28, 29 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் தெரியும். அந்த புறஜாதி மக்கள் ஈசாக்கிடத்தில் வந்து என்ன செய்கிறார்கள், உம்மிடத்தில் என்னது, உம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் மெய்யாகவே கண்டோம். ஏனென்றால் இவ்வளவாக என்ன செய்திருக்கிறார், உண்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற ஒரு சாட்சி கூறுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த தினத்தில் நம்மிடத்தில் பல புறஜாதி மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். எத்தனை பேர் இதை போல் நம்மிடத்தில் வந்து சாட்சி கூறுகிறார்கள். ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் மிகவும் நல்லவர்கள், ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் நடப்பவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது நாமும் சாதாரண ஜனங்களை போல வாழ்ந்து வருகிறவர்களாக காணப்படுகின்றோம். கிறிஸ்துவை மறந்து, ஆண்டவர் காட்டிய பரிசுத்த வழியை மறந்து ஏதோ ஒரு வழியில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அந்த காரியத்தை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய கைகளிலே ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஈசாக்கை போல ஒரு பொறுமை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் பொறுமையோடு ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்கின்ற பொழுது ரெகபோத்தை ஆண்டவர் தர பலவராக இருக்கின்றார். இறுதியாக ஒரு உண்மை சம்பவத்தை கூறி நான் ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்து என்கின்ற மாநிலம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் அசாம் மாநிலத்தின் கீழாக ஒன்றிணைந்த பகுதியாக இருந்தது. அந்த பகுதிக்கு இங்கிலாந்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நற்செய்தியாக அறிவிக்க ஒரு கூட்ட மிஷனரிகள் கடந்து வந்தார்கள். அந்த நாகாலாந்து மக்கள் மனித தலைகளை வெட்டி தங்களுடைய சமயத்தில், அதாவது அவர்களுடைய சடங்குகள் எல்லாம் செய்வது வழக்கமாக இருந்தது. அதனால் அவர்களை தலைவெட்டிகள் என்று கூட அழைப்பார்கள் பழைய காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை, அந்த நாகாலாந்து மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க மிஷனரிகள் பல பிரயாசங்கள் எடுத்தார்கள். ஆனால் எந்த ஒரு பிரயாசமும் கைகூடவில்லை. அந்த மக்கள் இன்னும் தங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு மனித தலையை வெட்டி தங்களுடைய சடங்குகளையும் தங்களுடைய சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி வருகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மிஷனரி குழு அந்த கிராமத்தில் உள்ள, நாகாலாந்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை சந்தித்து ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த குடும்ப தலைவன் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகளிட 4 பேரும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே நடக்க என்ன செய்தார்கள், தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்கள் தினமும் ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த அந்த ஊர் தலைவன் அந்த 4 பேரையும் ஊர் முன்பதாக வரவழைத்தான். எல்லார் மக்களுக்கும் முன்பதாக அவர்களை நிறுத்த வைத்து, இப்படி புதிதாக நீங்கள் செய்கின்ற காரியம் என்ன, நம்முடைய கடவுள்களை விட்டு அங்கள் சென்ற காரியம் என்ன என்று எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் கேட்டானாம். அப்பொழுது அவர்கள் கூறினாராம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், நமக்காக ஜீவனை 2000 வருடங்கள் முன்பதாக தந்திருக்கின்றார். ஆதலால் நாங்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டோம் என்று கூறினார்களாம். உடனடியாக அந்த கிராம தலைவன் கூறினாராம், நம்முடைய கடவுள் தான் உண்மையான கடவுள், அந்த கடவுளை மறுதளித்து விட்டு என்ன பண்ணு,
நீங்க வந்துரு, அப்படி வரவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படும் என்று கூறினாராம். உடனடியாக அந்த குடும்ப தலைவர் கூறினாராம், என்ன ஆனாலும் பரவாயில்லையா, நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கை அவருக்காக மட்டும்தான் என்று கூறினாராம். உடனடியாக கிராம தலைவன் அந்த 2 அவருடைய குழந்தைகளுக்கு மேல் அம்பு எய்ய சொன்னாராம். அதே போல் அந்த கிராமத்து மக்கள் அந்த 2 குழந்தைகளையும் அம்பு எய்து கொண்டார்கள். துடி துடிக்க அந்த 2 குழந்தைகளும் அந்த இடத்திலே பரிதாபமாக இறந்து போனார்கள். இப்பொழுதாவது என்ன பண்ணு, அந்த கடவுளை விட்டு பின்னாடி வா, நம்முடைய கடவுளை வழிபடு என்று கூறுகின்ற பொழுது அந்த நபர் கூறினாராம், இல்லையா, நான் உறுதியாக நிற்க போகிறேன், என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை தந்தார், அவருக்காக என்னுடைய குழந்தைகளை இழக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினாராம். உடனடியாக அவருடைய மனைவி மேல் ஒரு அம்பு வந்து விழுந்ததாம். அதில் அவருடைய மனைவி அந்த இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மிகவும் கெஞ்சினார்கள் அவருடைய குழந்தைகளும் அவருடைய மனைவிகளும். ஆனால் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையிலே, அவருடைய பரிசுத்த ஜீவியத்தில் என்ற தினத்தில் வந்த மனிதன் நினைச்சதார், உறுதியாக இருந்தார். கடைசி வாய்ப்பு, இப்போவாது அந்த கடவுளை மறுதளிச்சுட்டு நம்ம வழிக்கு வா, உன்னை மட்டுமாவது நாங்கள் நினைச்சுகிறோம், உயிரோடு பிடிக்கிறோம் என்று கூறினார்களாம். அப்பொழுது அந்த நபர் கூறினாராம், என்னனாலும் பண்ணுங்க, என்னை சித்திரவதை பண்ணுங்க, என்னை கொடுமை பண்ணுங்க, என்னை துன்பப்படுத்துங்க, ஏன் என்னுடைய தலையை வேண்டுமானாலும் வெட்டுங்க, ஏசப்பா விட்டு நினைச்ச மாட்டேன், பின்வாங்கி வரமாட்டேன் என்று கூறி அந்த இடத்திலே இரத்த சாட்சியாக அந்த மனிதனும் மரித்தாராம். அப்படி மறிக்கின்ற வேளையிலே அவர் மேல் அம்பு எய்து அவரை கொல்லுகின்ற அந்த சூழ்நிலையில் அவர் எழுதிய பாடல் தான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான் என்கின்ற அந்த பாடல். பிரியமானவர்களே, அப்படி இரத்த சாட்சியாக மரித்த அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த ஊர் தலைவர் மட்டுமல்ல, அந்த கிராம மக்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க ஆரம்பித்தார்களாம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து, அவருக்காக இப்படி உறுதியாக வாழ வேண்டும் என்று இந்த குடும்பம் முடிவு செய்த காரணம் என்ன? அந்த மனிதர் அப்படி என்ன செய்தார்? நமக்கும் கடவுள்கள் இருக்கிறது, அதற்கு பலிகள் சடங்குகள் எல்லாம் நாம் செய்கிறோம், ஆனால் இப்படி ஒரு உறுதியான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லையே என்று அந்த ஊர் தலைவருக்கும் அந்த கிராம மக்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்ததாம். இந்த காரியத்தை குறித்து அங்குள்ள மிஷனரிகளிடத்தில் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த மிஷனரிகள் கூறின நற்செய்தியை கேட்டு அந்த ஊர் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். இன்றைய தினத்திலும் இந்தியாவிலே முதல் கிறிஸ்தவ மாநிலமாக, அதாவது அதிக கிறிஸ்தவர்களை கொண்ட மாநிலமாக உள்ளது இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நாகாலாந்து மாநிலம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு 80% மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நினைச்சுகிறார்கள், இருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் அன்றைய தினத்திலும் உறுதியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்த அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் தான். பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் நீங்களும் நானும் எத்தனையோ வருடங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அந்த குடும்பத்தை போல பரிசுத்தமானவர்களாக ஆண்டவருக்காக முன்வைத்த காலை பின்வைக்காமல் உறுதியோடு நீங்களும் நானும் இருக்கின்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மனிதருடைய இடத்துல வைத்து நம்ம யோசிச்சு பாருங்க. நாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அந்த நாகாலாந்து மனிதரை போல ஆண்டவருக்காக என் காலை முன்வைத்து விட்டேன் ஐயா, நான் இனி பின்வைக்க போவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் உறுதியாக நிற்பேன் ஆண்டவருக்காக, நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்று எத்தனை பேர் நம்முடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையில நாம் உறுதியாக இருக்கிறோம்? பிரியமானவர்களே, கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன பாடு வர்றதுக்குள்ள, ஒரு சின்ன கஷ்டம் வர்றதுக்குள்ள ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக, ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் ஆலயத்திற்கு வராமல் சோர்ந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகின்றோமே. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உயிரையும் நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவருக்காக விட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்காக உறுதியாக வாழ்கின்றோமா? ஆண்டவர் காட்டுகின்ற பரிசுத்த வழிகளை நடக்கின்றோமா? நம்முடைய கண்கள் பரிசுத்தமானதை பார்க்கின்றதா? நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமானதை பேசுகின்றதா? இல்லை என்றால் நம்முடைய கைகள் பரிசுத்தமான செயல்களை செய்கின்றதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 காரியங்களை நாம் பார்த்தோம். எப்படிப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. புது வருடத்திற்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். புது சிருஷ்டியாக என்ன செய்ய வேண்டும்? நாம் செல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ஆதலால் ஆண்டவருடைய பாதத்தண்டை வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்த நாம் நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய கண்களிலும், நம்முடைய வார்த்தையிலும், நம்முடைய கைகளிலும் பரிசுத்தத்தை அணிந்து கொண்டவர்களாக இந்த புதிய வருடத்திற்குள் நாம் செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய வருடத்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாகும்,
புதிய வருடத்தில் நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமானதாகவும் அவருக்கு பிரியமானதாகவும் இருக்க செய்வாராக. நம் யாவரும் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரிடத்தை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் வருவது என்பது கூடாத காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆலயத்திற்கு வருவதினாலோ, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதினாலோ, ஆலயத்திற்கு காணிக்கைகள் கொடுப்பதினாலோ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. ஆண்டவருக்காக நாம் பரிசுத்தமானவர்களாக நாம் வாழ வேண்டும். 4 காரியங்கள் நாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று. நடக்கையிலே நமக்கு பரிசுத்தம் தேவை, கண்களிலே நமக்கு பரிசுத்தம் தேவை, நம்முடைய கைகளிலே நமக்கு பரிசுத்தம் தேவை, நம்முடைய வார்த்தைகளில் நமக்கு பரிசுத்தம் தேவை. 4 நபர்களையும் நான் உங்களுக்கு முன்பாக உதாரணமாக வைத்திருந்தேன். நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கை, திருச்சபையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த 4 நபர்களைப் போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்றால் பாவத்தில் விழுந்து எழும்ப முடியாமல் இருக்கின்றோமா? பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூடி வந்திருக்கின்ற இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோமா? யாருமே பக்கத்தில் இருக்க யாரையுமே பார்க்க வேண்டாம். பிரியமானவர்களே, எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய கண்கள் அந்த குதிரை எப்படி நேரான பார்வை பார்க்குமோ அதே போல நீங்களும் நானும் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்முடைய மனதில் உள்ள பலவிதமான குழப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக எடுத்து வைத்து விட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பான தேவ ஜனமே, புதிய வருடத்திற்குள் செல்ல இருக்கிறோம். புது சிருஷ்டியாக நாம் செல்ல வேண்டாமா? ஆண்டவரிடத்தில் இந்த வேளையிலே மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களை எல்லோரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். நான் ஒரு பாவியான மனிதன், ஆண்டவரே என் மேல் கிருபையாய் நீர் இரும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்ற நாம் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும், பாவியான என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு புதிய வாழ்க்கையை தர தயாராக இருக்கிறார். இந்த பழைய வருடத்தோடு இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் களைந்து புதிய வருடத்திலே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, பரிசுத்த பாதையில நடக்கின்ற பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த அன்பு சகோதரன் அன்றைய தினத்திலும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக உறுதியாக நின்றது போல தன்னுடைய பாவ வாழ்க்கையை எல்லாம் களைந்து புது சிருஷ்டியாக மாறி அந்த பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார். இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வருகின்ற புதிய வருடத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பின்னே வருகின்ற நாங்கள் பின்வாங்காதபடி, பரிசுத்த வாழ்க்கையில உறுதியாக இருக்கும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? எவ்வளவு பாடுகள், துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள், கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வரலாம். 2025ஆம் ஆண்டிலே பல்வேறு கஷ்டங்கள், பாடுகள் மத்தியில் நாம் வாழ சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலும் பின்வாங்காத அந்த வாழ்க்கை, அந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, என்னை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வருகின்ற புதிய வருடத்திலே வாழ வேண்டும் அப்பா. என்னுடைய பாவங்கள் எல்லாம் பாராதபடிக்கு ஆண்டவரே, நீர் உமது முகத்தை மறைத்து அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறலும் என்று சங்கீதக்காரன் கூறினது போல என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியரும் தகப்பனே. உம்மை பின்பற்றி நாங்கள் நடக்க தேவாதி தேவன் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, இப்படி தாசன் மிக அருமையாக பாடினார் ஆண்டவரே. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்,
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்த நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் உடைய பாதத்தண்டை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுகிறோம். பாவங்களை மன்னித்து புதிய வாழ்க்கை கொடுக்கின்ற எங்கள் தேவன், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தயவு கூர்ந்து மன்னித்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தண்டை வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டிலும் கூட ஆண்டவரே, உம்மை பின்பற்றி நடக்கிறவர்களாக காணப்பட தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தாரும் தகப்பனே. என்ன சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும், என்ன நெருக்கங்கள், என்ன பாடுகள் எங்களுக்கு வந்தாலும், நாங்கள் உம்மை பின்பற்றி வாழ்கிறவர்களாக காணப்பட ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உம்மை விட்டு பின்வாங்காமல் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்று நாங்கள் பாடின பாடலை போல பின்னால் வந்த உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில இடரை விடாமல் ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். தாராதனில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உடைய பாதத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் வழி நடத்தும். வருகின்ற இந்த புதிய வருடம் எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்க கிருபை செய்யும். மீதியான ஒவ்வொன்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் வழி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.